நண்பர்களே, ஒரு கேள்வி கேட்கலாமா? ஒரு நனைந்த பலிபீடம், அதன் மேல் ஊற்றப்பட்ட 12 பீப்பாய் தண்ணீர். அப்படி இருக்கும்போது நெருப்பு பிடிக்குமா? மனிதர்களின் கணக்கில் அது முற்றிலும் சாத்தியமில்லாத விஷயம். ஆனால் அந்த நாளில் நடந்தது சாதாரண சம்பவம் இல்லை. அது தேவன் தம்மை வெளிப்படுத்திய ஒரு அற்புதமான தருணம். அந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை விட்டு விலகி பாகால் எனும் சிலை தெய்வத்தை பின்பற்ற ஆரம்பித்திருந்தார்கள். அதனால் தேசம் முழுவதும் 3 ஆண்டுகள் மழை பெய்யவில்லை. நிலம் காய்ந்து போனது. மக்கள் துன்பத்தில் இருந்தார்கள். அந்த சமயத்தில் தேவன் தீர்க்கதரிசியான எலியாவை மீண்டும் அனுப்பினார். அவர் ராஜாவான ஆகாபை நேராக சந்தித்தார். ஆகாப் கோபத்தோடு கேட்டான், இஸ்ரவேலை கலங்கப் பண்ணுகிறவன் நீதானா? அதற்கு எலியா மிகவும் துணிச்சலாக பதில் சொன்னார், இஸ்ரவேலை கலங்கப் பண்ணுகிறவன் நான் இல்லை, நீங்களும் உங்கள் தகப்பன் வீட்டாருமே. நீங்கள் கர்த்தருடைய கட்டளைகளை விட்டுவிட்டு பாகால்களை பின்பற்றினீர்கள். பின்னர் எலியா ஒரு பெரிய சவாலை வைத்தார். எந்த தேவன் அக்கினியால் பதிலளிக்கிறாரோ அவரே உண்மையான தேவன். ஒரு பக்கம் ஒரே ஒருவன் எலியா, மற்றொரு பக்கம் 450 பாகால் தீர்க்கதரிசிகள். காலை முதல் மதியம் வரை அவர்கள் பாகாலை நோக்கி கத்திக் கொண்டிருந்தார்கள். பாகாலே, எங்களுக்கு பதில் கொடு என்று சத்தமிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் இல்லை. அப்போது எலியா கொஞ்சம் கேலி செய்து சொன்னார், சத்தமாக கூப்பிடுங்கள். ஒருவேளை அவர் தியானம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது வேறு வேலைக்கு போயிருக்கலாம். அவர்கள் இன்னும் சத்தமாக கூப்பிட்டார்கள். தங்கள் உடம்பை கத்திகளால் வெட்டிக் கொண்டார்கள். ரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது. ஆனாலும் எதுவும் நடக்கவில்லை. பின்னர் எலியா அமைதியாக முன்னே வந்தார். அவர் 12 கற்களைக் கொண்டு கர்த்தரின் பலிபீடத்தை மீண்டும் கட்டினார். பலியை வைத்த பிறகு அவர் எதிர்பாராத ஒரு காரியம் செய்தார். இதன் மேல் தண்ணீர் ஊற்றுங்கள் என்று சொன்னார். ஒரு முறையல்ல, 2 முறையல்ல, மொத்தம் 12 பீப்பாய் தண்ணீர். விறகுகள் முழுவதும் நனைந்தன. அகழி தண்ணீரால் நிரம்பி வழிந்தது. இப்போது அது எரிவது முற்றிலும் சாத்தியமற்றது. ஆனால் எலியா இயற்கையை நம்பவில்லை. இயற்கையை ஆளும் தேவனை அவர் நம்பினார். மாலை வேளையில் எலியா எளிமையாக ஜெபித்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீரே தேவன் என்பதை இன்று இவர்கள் அறியும்படி செய்யும். அவர் ஜெபத்தை முடித்தவுடனே கர்த்தருடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கியது. அது பலியையும் விறகுகளையும் மட்டுமல்ல, கற்களையும் மண்ணையும் பட்சித்தது. 12 மணி நேரம் பாகால் செய்ய முடியாததை பரலோகம் ஒரே நொடியில் செய்து முடித்தது. அதை பார்த்த மக்கள் எல்லாரும் தரையில் விழுந்து கத்தினார்கள், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். அந்த நாளில் அக்கினி இறங்கியது. அந்த அக்கினி மூலம் இஸ்ரவேல் மீண்டும் தேவனிடம் திரும்பியது. நண்பர்களே, அந்த எலியாவின் தேவன் அந்த காலத்தில் மட்டுமல்ல, இன்றும் ஜீவிக்கிறார். அவர் இன்னும் ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறார். அவரை முழுமையாக நம்புகிறவர்களுக்கு அவர் இன்னும் தம்மை நிரூபிக்கிறார். நீங்கள் எலியாவின் தேவன் இன்றும் அக்கினியால் பதிலளி